श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। जनयितुमलमर्घ्यं दैत्यजित्पादरक्षे नमति महति देवे नाकसिन्धोर्विशीर्णाः। मुहुरहिपतिचूडामौलिरत्नाभिघातात् परिणतलघिमानः पाथसाम् ऊर्मयस्ते। இன்னைக்கு பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம் ஆனி சுவாதி. இந்த ஆனி சுவாதியில பெரியாழ்வார் அவதாரம் பண்ணார். அந்த பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணார். அந்த பரதத்துவ நிர்ணயம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பது வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றிருந்து அதுக்கு உண்டான ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லி அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதை நிரூபணம் பண்ணார். அந்த தினத்துல பரதத்துவ விஷயமான சில லோகங்களும் இந்த இடத்துல நாம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சில விஷயங்களை பார்க்கிறோம். இதுக்கு முன்ன சொன்ன ஸ்ருதிசிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி வினிவேசம் நாதிகந்தும் க்ஷமாணாம் பரிஹசதி முராரேஹே பாதுகே பாலிசானாம் பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாம யஜ்ஞான் என்பதாக நாம பண்ற ஒவ்வொரு கர்மாக்களாலேயும் ஆராதிக்கப்படுபவராக இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை சொல்லி சொல்றார். ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவகா என்று சொல்லப்படுகிறது. ஸ்வகர்மணா நாம பண்ணக்கூடிய நித்திய கர்மாக்கள் ஆஜ்ஞா கைங்கரியங்கள் அனுஜ்ஞா கைங்கரியங்கள்னு சொல்லக்கூடியவை எல்லாவற்றினாலையும் தம் அபியர்ச்ச அந்த எம்பெருமான அர்ச்சித்து சித்திம் விந்ததி மாணவகா நாம சித்தியை அடைகிறார்கள்னு சொல்றோம். இப்ப எந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாலும் அந்த கர்மாவனால ஆராதிக்கப்படுபவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்கிற ஞானத்தோட அந்த கர்மாவை அனுஷ்டிச்சாதான் அந்த கர்மாவுக்கே பலன் ஏற்படும். இல்லைன்னாக்க அந்த யாகாதிகளுக்கு பலனும் ஏற்படாது. யாகாதிகள் மொத்தம் வீணா போயிடும். யாகாதிகள்ன்றது அது பண்ணதாகவே ஆகாது. வெறும் பசுவத பரிசேஷம் அஹிம்சா சர்வா பூதானின்னு சொல்லிருக்கு. அப்போ பூத ஹிம்சையில தான் போய் முடியுமே தவிர எப்படி முறைப்படி பண்ணாத போயிட்டோமானாக்கா அது பூத ஹிம்சையில தான் முடியும்ன்றதையும் போன இதுல பார்த்தோம். நாம அதுல ஸ்ருதி சிரசி நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் தொதவதி வினிவேசம் நாதிகந்தும் க்ஷமாணாம்னா பெருமாள் மாத்திரமில்ல, பெருமாளை சார்ந்ததாக இருந்துருக்கிற பாதுக பரியந்தமாக அந்த கர்மாக்கள்லாம் கர்மாக்களால ஆராதிக்கப்படுகிறார்கள் என்பது சொல்ற. இது பகவத் ஆராதனத்தோடு இல்ல, பாகவத் ஆராதனமும் முக்கியம்ன்றத தெரியப்படுத்துறதுன்றத நாம பார்த்தோம். இப்ப அந்த பரதேவதா நிர்ணயம் பண்றதுதான் பிரதானம். அந்த பரதேவத்தை நிர்ணயம் பண்ற விஷயங்கள்ல எப்படி எல்லாம் பரதேவதா நிர்ணயம்ன்றது வரைச்சு
அந்த பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்மின் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். எல்லாரும் லோகத்துல பேசிட்டு இருக்குமே, பேச நின்று அதாவது சில பேர்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்காள, அந்த ஈஸ்வரனுக்கும் நாயகனாக இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அவனே, அவர்களுக்கும் ரட்சகனாக இருப்பவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான்ற அந்த பரதத்துவத்தை தான் ஆழ்வார் சாதிக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு சொல்லச்சு அந்த பிரம்மாவை பெருமாள் சிருஷ்டி பண்ணார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணதோட மாத்திரம் இல்ல, பிரம்மாவினிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி பிரம்மா மூலமாக சிவனையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணார்னு சொல்ற. இப்போ பிரம்மா சிவன் முதலானவர்கள் எல்லாருமே கர்மவசியர்கள் தான். ஏதோ ஒரு கர்மாவை அவ பண்ணின ஒரு புண்ணிய கர்மாவனாலதான் அந்த பிரம்ம பதவி கிடைச்சிருக்கு. அவ பண்ண புண்ணிய கர்மாவனாலதான் அந்த ருத்ர பதவியும் கிடைச்சிருக்கு. அவர்களும் இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவர்கள் தான். அவர்களை சொல்லச்சே ஈசன் என்றெல்லாம் சொல்லச்சே இந்த லோகத்துல ராஜாவா இருக்கிறவா இவர் ராஜான்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி அந்த ஈஸ்வரத்துவம் ஆளுமைதான் அந்த ருத்ரனுக்கு இருக்கிற ஆளுமையை தவிர சர்வேஸ்வரத்துவன்றது ருத்ரன் இடத்துல கிடையாதுன்றதெல்லாம் தான் இந்த பரதத்துவ நிர்ணயத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பெரியாழ்வார் சாதிச்ச விஷயம். அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க, யார் யாரெல்லாம் ஈஸ்வரன்னு உலகத்தார் சொல்லிட்டு இருக்காளோ அவ வாயாலேயே நான் ஈஸ்வரன் இல்ல, நான் எம்பெருமானுக்கு சேஷபூதம் தான், நானு எம்பெருமானுடைய தாசன் தான் என்று அவளே சொல்றது இருக்க. அதுல இருந்தே தெரியும். காண மாட்டோம். ஆகையால எப்படி பார்த்தாலும் அந்த ஈஸ்வரன் சொல்லிக்கிறவாளே கூட நானும் பரமாத்மாவுக்கு சேஷபூதான் தான். தாசபூதா ஸ்வதசர்வை ஹ்யாத்மானஹ பரமாத்மனஹ அதோஸ்மி. இதுலயும் சொல்லுச்சு மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல சிவபெருமானே சொல்ற, எல்லா சர்வே ஆத்மானஹ எல்லா ஆத்மாக்களுமே இயல்பாகவே சுவாபாவிகமாகவே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள் தான். தாசபூதா ஸ்வதசர்வை ஹ்யாத்மானஹ பரமாத்மனஹ. ஆகையால் நானும் சுவாபாவிகமாகவே உமக்கு தாசன் தான் என்பதை சிவபெருமானே சொல்றார், அவரே சொல்றார் மந்திராதிபத ஸ்தோத்திரத்துல. அப்போ பரதத்துவம் யாருன்னு சொல்லி நீங்கெல்லாம் சந்தேகப்படுறவரே சொல்லச்சே சாட்சாத் பரமாத்மாவா இருக்கிற சிவன் நாராயணன் தான் பரதத்துவன்றதுல சந்தேகம் இருக்கான்னா ஒன்னும் கிடையாதுன்றத சொல்ல போறாரு. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லி, அந்த ரங்கநாதன் தான் பரதத்துவம், அந்த ரங்கநாதனுடைய பாதுகைய சிரத்துல தரிக்காதவர்கள் யாருமே கிடையாதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். ஜனயிது மலமர்க்யம் தைத்யதித்வாதரட்சே நமதி மகதி தேவே நாகசிந்தோர்விசீர்ணாஹ முஹுரஹிபதி சூடாமௌளி ரத்னாபிகாதாத் பரிணத லகிமானஹ பாதசாம் ஊர்மயஸ்தே. தைத்யஜித் பாதரக்ஷே என்று ரங்கநாதன் பாதரக்ஷையை பார்த்து சொல்ற. எம்பெருமானுடைய பாதுகை அசுரர்கள் எல்லாம் வென்றவராக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பாதுகையை பத்தி சொல்ற.
மகதி தேவே நமதி, மகதி தேவே நமதின்னு சொல்ற. மகாதேவன்னு சிவபெருமானுக்கு ஒரு பேரு. அந்த மகாதேவன் சமஸ்தமா சொல்லாத மகதி தேவேன்னு அந்த மகதின்றத விசேஷணமா ஆக்கி தேவேன்றத விசேஷமாக சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மகாதேவன் பேர் சொன்னோம்னாக்கா இடுகுறி பெயராயிடும். சிவனுக்கு மகாதேவன் ஒரு பெயர், இடுகுறி பெயர், ஈஸ்வரன் ஒரு இடுகுறி பெயர், இதெல்லாம் இடுகுறி பெயராயிடும். மகதி தேவேன்னு சொன்னோம்னாக்கா இது ரூட்யர்த்தம் இல்ல, இது மகதின்ற விசேஷணத்தை சொல்லி தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவராக மகானாக கருதப்படுகிற சிவபெருமான்னு சொல்ற. அந்த மகாதேவன் பெரிய தேவனாக இருக்கிறவர் அந்த சிவபெருமானை வணங்குகிறார்னு சொல்ற. இப்ப இந்த தேவ மகதி தேவேன்னு சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. திரிபுரத்தை அழித்தது இந்த திரிபுராந்தக ஒரு சிவபெருமானுக்கு ஒரு பேரு. திரிபுரம் அழித்தவன் என்பதாக பேரு. அது அதனுடைய விற்த்தாந்தெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா போகும், அவ்வளவு தூரம் போல. அந்த திரிபுரத்தை அழிச்சு அந்த ராட்சசனை வதம் பண்றதுக்கு முன்ன சிவபெருமானுக்கு அதுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி தேவைப்படுச்சு. அந்த 30 கோடி தேவதைகள் எத்தனை தேவதைகள் இருக்காளோ அத்தனை தேவதைகள் இடத்துலயும் சிவபெருமான் ஒரு பிரார்த்தனை பண்ண. இப்ப இவனுடைய சக்தி இருக்க, இந்த ராட்சசனுடைய சக்தி தேவர்களுடைய பலத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. இந்திரன் வருணன் போன்ற ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு. உங்கள்ட இருக்கிற சக்தி மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துருங்கோ கொஞ்ச நாளைக்கு. இந்த திரிபுராந்தகனாக இந்த திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் உங்களுடைய சக்தி எல்லாம் எனக்கு கொடுத்து நான் எல்லாரை காட்டிலும் மேம்பட்ட சக்தி உடையவனாக எல்லாருடைய சக்தியும் என்னிடத்துல இருக்கிறதாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ராட்சசனை வதம் பண்ண பிற்பாடு உங்க சக்தியை உங்களுக்கே நான் கொடுத்துடுறேன்னு சிவபெருமான் கேட்கிறாராம். எல்லா தேவதைகளும் தன்னுடைய சக்தியை கொடுத்துடுறான். இதனால இந்த சிவபெருமான் மகாதேவனாக ஆயிட்டேன். இது இருந்தும் போராதுன்ற ஒரு எண்ணம் தோணிடுச்சு அவருக்கு. அதனால சிவபெருமான் என்ன பண்றாருனாக்க பெருமாளை போய் பிரார்த்தனை பண்றேன். இப்ப இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணணும் நானு, அப்ப அதுக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும். இத்தனை தேவதைகளுடைய சக்தி இருந்தாலும் கூட எனக்கு திரிபுர சம்ஹாரம் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல, உம்முடைய துணை வேணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. நீ விசாரமே படாத, நீ எந்த தனுஷ கொண்டு எந்த வில்ல கொண்டு அந்த அந்த ராட்சசனை அழிக்கிறதுக்கு முற்படுகின்றாயோ அந்த வில்லுனுடைய நுனியில நான் உட்காந்துக்கிறேன். அப்ப என் சக்தியும் அந்த இடத்துல வந்துட போறது. அது தானா நீ வெறும பிரயோகம் பண்றதுதான் நீயே தவிர வதம் பண்றது நானா இருக்க போறேன், நீ விசாரப்படாதுன்னு சொல்ற. நமக்கு அப்பப்போ ஒரு கர்வம் வந்துடும். யாரானா 2 பேர் நம்மளை பார்த்து நீர் நன்னா உபன்யாசம் பண்றேன்னு என்ன 2 வாட்டி நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா நான் தான் ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு கர்வம் எனக்கு வந்துடும். ஆனா மீதி எல்லாரையும் பார்த்தோம்னா நான் ஒண்ணுமே இல்லைன்றது அது என் மனசாட்சிக்கு தெரிஞ்சா கூட சொல்லச்சே ஓஹோ நான் அப்படிதான் பெரிய உபன்யாசகனுக்குள்ளன்னு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வருது. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் இத்தனை தேவதைகளுடைய ஒரு பிரீத்தி விசேஷத்தினால இத்தனை தேவதைகளுமா சேர்ந்து தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் கொடுத்துதான் தான் திரிபுர சம்ஹாரம் பண்ணிருக்கோன்றது நினைக்கல.
தாம் இத்தனை தேவதைகளால முடியாத காரியத்தை தாம் பண்ணிட்டதாக நினைச்சுண்டு அந்த திரிபுராந்தகன்ற பேரை வச்சுண்டு தனக்கு எல்லா விதத்திலையும் மேம்பட்ட தன்மைய அவன் சொல்லிக்கிறான், சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கூட அவன் மனசாட்சிக்கு தெரியறதோ இல்லையோ, இது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கோன்றது தெரியறதோ இல்லையோ. அதனால பெருமாள் இடத்துல மாத்திரம் எப்பவும் சேவிச்சு அவ பரம பாகவதனாகவும் இருந்துருக்க. சுவாமி தேசிகன் மூலமந்திராதிகாரத்துல சொல்ற பரம பாகவதனான ருத்ரனும் என்பதாக அந்த பாகவத தன்மையை கொண்டு பெருமாளை சேவிக்கிற. அதுதான் மகதி தேவே நமதி. சிவபெருமான் விழுந்து பெருமாளை சேவிக்கிறான். சேவிக்கச்சே அந்த சிவபெருமானுடைய தலையில கங்கா பிரவாகம் போயிட்டு இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அந்த கங்கையில. இப்ப அந்த பெருமாள்ல அந்த சிவபெருமானை கீழே விழுந்து சேவிச்சாக்கா அந்த கங்கையினுடைய ஜலம் இருக்கு, அது பெருகிறது, அது அலை அடிச்சுண்டு வெளில போறது. அந்த அலை அடிச்சுண்டு வெளில போனாக்கா அப்ப அந்த கங்கா ஜலம் போறது இல்லையோ, போச்சே சிவபெருமானுடைய தலையில ரத்தனம், அதாவது நாகம் இருக்கு. அந்த ஜட்டைய தாண்டி தானே கங்கா ஜலம் வெளில போகணும். அந்த நாகம் இருக்கு, நாகத்தின் தலையில ரத்தனம் இருக்கு. அந்த ரத்னத்துல போய் இடிக்கிறது. இடிச்சாக்க அந்த அந்த அலையா மொத்தமா வராத அந்த ஜலம் மொத்தம் செதறி போயிடுறதான். அந்த செதறி போயிட்டதுனால அது லேசா ஆயிடுறது. அப்ப லேசா ஆன உடனே அந்த ஜலம், அந்த கங்கா ஜலத்தை கொண்டு சிவபெருமான் சேவிக்க செய்ய பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அர்க்கியத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. இது அர்க்கியத்தை சமர்ப்பிக்கிறேன், கங்கா ஜலத்தை கொண்டு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ற. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் ஏற்படுறது. கங்கா ஜலத்துக்கு ஒரு ஏற்றம், அர்க்கியம் சமர்ப்பிக்கிறதுன்னு அப்படியே வட்டிலோட கொட்டக்கூடாது. அந்த பெருமாளுக்கு வரைச்சே அதுக்கு ஒரு தனியான ஒரு பாத்திரம் இருக்கும். அர்க்கிய பாத்திரம்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த அர்க்கிய பிரதிகிரக பாத்திரம்ன்றது அந்த அர்க்கியம் சமர்ப்பிச்ச பிற்பாடு அது கீழே அது பிரதிகிரகம் அது கீழே சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு தனி பாத்திரம் எல்லாம் உண்டு. கோவில்ல பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே என்ன பண்ணுவார்னாக்க, இப்ப இந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் பார்த்தோம்னா பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற இந்த இத ஒரு குட்டியா ஒரு வட்டில் இருக்கும், சின்ன வட்டிலா இருக்கும். அந்த வட்டிலால எடுத்துதான் பெருமாளுக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம் இந்த உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிப்பா. அந்த வட்டிலால நமக்கு தீர்த்தம் எல்லாம் சாய்க்க மாட்டா. நமக்கு தீர்த்தம் சாய்க்கச்சே, பாகவதாளுக்கு தீர்த்தம் சாய்க்கச்சே உத்தரணி இருக்கும். அந்த பஞ்சபாத்திரத்தினுடைய உத்தரணி இருக்கும், அந்த உத்தரணியை கொண்டுதான் தீர்த்தம் சாய்ப்பா. அப்ப அந்த பெருமாளுக்குன்னு உபயோகப்படுத்த பாத்திரம் முதற்கொண்டு தனியா இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப அந்த பெரிய வட்டில இருந்து சின்ன வட்டில எடுத்து பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிற மாதிரி சிவபெருமான் விழுந்து சேவிக்கச்சே அவர் தலையில ஓடுற அந்த கங்கா நதி, அது அப்படியே அந்த நதியினுடைய பிரவாகம் எதிரிட்டு வருது. ஆனா அது அப்படியே மொத்தமா சமர்ப்பிக்கிறது அது மரியாதை இல்லை, அது கௌரவம் இல்லை, அது முறை இல்லை. ஆகையால அங்க நாகம் இருக்கு, அந்த நாகத்து மேல இடிச்சுண்டு அந்த நாகத்துல இருக்கிற ரத்னத்து மேல இடிச்சு அது அப்படியே மெல்லிசா சின்ன சின்னதா ஆயிடுறது. அது பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அர்க்கியம் சமர்ப்பிக்கச்சு அதுக்கு இது போறோம்ன்றது சொல்ற இந்த இடத்துல. ஜனயித்தும் அலம் அர்க்கியம், அர்க்கியம் ஜனயித்தும் அலம். இந்த அர்க்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு இது போரும். என்னாச்சு? நமதி மகதி தேவே நாக சிந்தோர் விசீர்ணாஹா. மகதி தேவே நமதி, அந்த பெரிய தேவதையாக தேவதைகளுக்கெல்லாம் உயர்ந்தவனாக பெரியவனாக சொல்லப்படுகிற சிவபெருமானே வணங்கும் பொழுது சதிசப்தவி
நாகசிந்தோர் விசீர்ணாக. இந்த கங்கைன்றது இருக்க, இது பெருமாள் திருவடியிலேருந்து உண்டானது. ஆகையால இத நாகசிந்துன்னு சொல்லி சொல்றது, ஆகாச கங்கைன்னு சொல்லி சொல்றது. இது பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணச்சே, அந்த திருவிக்ரமாவதாரத்துல பிரம்மா அந்த கமண்டலுவை கொண்டு புருஷ சூக்தத்தை சொல்லி அந்த திருவடிக்கு திருவாராதனம் பண்ணி அபிஷேகம் பண்ணது. இது கீழ் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்ட. ஆகையால அந்த ஜலமானது இவன் மேல விழுது. அப்ப அது விழச்சே என்னாச்சுன்னா, முகுர் அகிபதி சூடா மௌளி ரத்னாபிகாத்தாத். அகிபதி சூடா மௌளி ரத்னாபிகாத்தாத்னு சொல்லச்சே, சிவபெருமான் தலையில நாகம் இருக்கு. அந்த அகிபதி அவன் அந்த நாகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்திருக்கிற ஒரு விசேஷமான நாகம் சிவபெருமான் தலையில இருக்கிறபடினால, அவருடைய அந்த நாகத்தினுடைய தலையில இருந்திருக்கிற ரத்னம் ரத்னாபிகாத்தாத்து, அந்த ரத்னத்து மேல தரிக்கிறது. பரிணத லட்சுமானகா, இப்படி இது மொத்தையா ஒட்டு மொத்தமா விழறதுன்றது போய் அந்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த பெருமாளுக்கு அந்த வட்டில இருந்து அந்த சின்ன வட்டிலால பெருமாளுக்கு அர்ச்சபாத்தியம் எல்லாம் எடுத்து எடுத்து சமர்ப்பிக்கிற மாதிரி பாசசாம் ஓர்மயஸ்தே அந்த அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு வரிசை இருந்துருக்க. அது ஜலங்க அலைகள் உமக்கு அர்ச்சம் சமர்ப்பிக்கிறதுக்கு அது போதுமானதாக இருந்துருக்குன்ற. இதுல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இது மொத்தம் பெருமாள் திருவாராதன காலத்துல நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரதாக ஒரு பத்ததி. அப்ப பெருமாள் திருவாராதன காலத்துல அர்க்கியம் சமர்ப்பிக்கிறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது எல்லாம் சொல்றது. அதே மாதிரி இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சே, இந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் சரி வைகானச ஆகமத்திலையும் நித்திய ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணுவா. திருவாராதனம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஹோமம் பண்ணுவா. ஹோமம் பண்ண பிற்பாடுதான் அந்த ஹோமம் பண்ணி பலி சாய்க்கிறதெல்லாம் அப்புறமா இருக்கும். ஆகையால அந்த ஹோமம் பண்ணச்சே அந்த ஹோமத்தினால ஆராதிக்கப்படுபவர் சாட்சாத் ரங்கநாதன் தான். ரங்கநாதனும் ரங்கநாதனோட சேர்ந்ததாக இருக்கிற பாதுகை, பாதுகையோடு சேர்ந்து இருக்கிற ரங்கநாதன் தான்றத போன ஸ்லோகத்தினால சொன்னார். இப்ப அந்த திருவாராதனத்துல அர்க்கபாத்திய ஆச்சமனை எல்லாம் சமர்ப்பிக்கச்சே, இந்த அர்க்கம்லாம் லேசானதான அர்க்கத்தை சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அந்த அர்க்கமும் கூட சிவபெருமானே விழுந்து வணங்குறதுனால அவர் முடியிலிருந்து வந்தது அந்த கங்கா ஜலம் தான் பெருமாளுக்கு அர்க்கமாக ஆறுதுன்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கங்கா ஜலத்தை கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்றதுன்றது அவ்வளவு விசேஷம். அப்படியே தமையனார் வாராணசியில இருந்த வரைக்கும் பிரதி தினமும் அந்த கங்கா ஜலத்தை அவருக்கு இந்த ஒரு ஸ்டெப்புல ஒரு கிண்டி மாதிரி வச்சுருப்பேன். அந்த கங்கை மண்ணு அந்த வண்டல் மண்ணால போட்டு அந்த தேய்ச்சோம்னாக்கா அது செப்பா தங்கமான்னு தெரியாது, அப்படி ஒரு பளபளப்பு ஏற்படும். அந்த பளபளன்னு அந்த தீர்த்தத்துல அவர் அந்த தேய்க்கச்சையே பார்த்தோம்னாக்க அந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி பளபளப்போட இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன் பெரிய தமையனார். அப்படி தேய்ச்சி அந்த பெருமாளுக்காக அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த கங்கா ஜலத்தை கொண்டு நித்தியம் திருவாராதனம் பண்ணி அவர் இருந்த காலம் வரைக்கும் அந்த பகவத் ஆராதனம் பண்ணிருந்த. அந்த மாதிரி இங்கேயும் சிவபெருமானும் கங்கா ஜலத்தை கொண்டு எம்பெருமான ரங்கநாதனை ஆராதித்த என்றது தெரிகிறது. பதசரதி ஜயோஸ்வம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌளி தேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதம் தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம். பெருமாள் தான் விஸ்வரூபம் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கேன்னு இல்ல, பாதுகா தேவியும் அநேக ரூபங்களை விஸ்வரூபத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. இதுல சொல்லச்சு விஸ்வரூபம்ன்றது உலகம் முழுவதையும் வியாபிச்சிருக்கிறது. திவ்யந்ததாமிதே சற்றுகோன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு திவ்யமான ஒரு சற்றுத்தை கொடுத்து கண்ணை கொடுத்து
தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்ச தரிசனம் பண்ணும் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணும்படியாக பண்ணினேர் பெருமாள். பாதுகையும் பெருமாள் மாதிரி விஸ்வரூபத்தை உடையவளாக இருந்துருக்கான்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். பதசரசி ஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்துஹு. ஹே ரங்கபர்த்துஹு, பாதுகே, இந்த ரங்கநாதனுடைய பாதுகையே, அதுவா பாதுகைன்னு சொல்லிட்டு பாதுகா தேவியை சொல்லிட்டு, துவம் ஏகா ரங்கபர்த்துஹு பதசரசி ஜயோஹோ, நீ எங்கெல்லாம் இருக்க அப்படின்னு சொன்னியானா, ரங்கநாதனுடைய திருவடி இருக்க, அந்த திருவடி தாமரைகள்ல இருந்துருக்க. முனிஜனானாம் மனசிச்ச, அந்த மகர்ஷிகள் மனநசு நாள், முனின்றதுக்கு மனநசீலாள்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா. அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற மகான்களுடைய மனசுல ஹிருதய கமலத்துல பெருமாள் மாத்திரம் இல்ல, பாதுகையோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் வீற்றிருக்கிறாராம். முனிஜனானாம் மனசி ஸ்ருதீனாம் மௌலிதேசே. ஸ்ருதீனாம் மௌலிதேசேன்னு சொல்லச்சே, அந்த வேதங்களுக்கு சிரசாக சொல்லக்கூடியது, வேதாந்தம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற உபனிஷத்து. உபனிஷத் பாகத்துல பிரம்ம பிரதிபாத இந்த கர்மாக்கு யாகாதிகள்லாம் அனுஷ்டிக்கிறதுனுடைய முறைய இந்த வேதம் சொல்றது. அந்த வேதத்தினுடைய உபனிஷத் பாகத்துல வரச்சே ஆத்ம விஷயமாக விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா, அந்த ஜீவாத்மா பரமாத்மாக்களுக்குள்ள உண்டான சம்பந்தம், ஏது மோட்சம், அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு உண்டான உபாயம், இவைகள் எல்லாம் விஸ்தாரமாக உபனிஷத் பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அததான் ஸ்ருதீனாம் மௌலி தேசேன்னு, வேதத்துக்கெல்லாம் சிரஸாக இருப்பது உபனிஷத்து. அந்த உபனிஷத் பாகத்திலையும் சுகவீனாம் வச்சசிச்ச, உயர்ந்த கவிகளாக இருக்காள அவளுடைய வாக்குலையும் நித்தியம் வர்த்தசே, எப்பொழுதும் இருக்கின்றாய். யாரு? பாதுகா தேவி இருந்துருக்காளாம். இதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு. ரங்கபர்த்துகோ சரசிஜயோகோ, அந்த பெருமாளுடைய திருவடி தாமரைகள்ல பாதுகா தேவி இருக்காருனாக்க திருவடி தாமரைகளோட சம்பந்தத்தோட இருந்துருக்கா. எப்பவும் பாதுகையினுடைய சம்பந்தத்தோட தான் திருவடி தாமரைகள், பெருமாளுடைய திருவடி இருக்குன்றது ஒரு அர்த்தம். முனிஜனானாம் மனசின்னு சொல்லச்சே அந்த மகர்ஷிகள்லாம் இருந்துருக்கா. இங்க மகர்ஷிகளை மாத்திரம் இல்ல, இப்ப அந்த ரங்கநாதனை சேவிக்க வந்திருக்கா. அந்த ரங்கநாதனை சேவிக்க வந்திருக்கிறவா எல்லாருமே ரங்கா 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 ரங்கான்னு அந்த ரங்கனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரங்கனையே தியானம் பண்ணச்சே அந்த ரங்கன் எப்படிப்பட்டவராக எழுந்துள்ளிருக்கார். இந்த நம்பெருமாளை தியானம் பண்ணச்சே பாதுகை இல்லாத நம்பெருமாளை தியானம் பண்ண முடியாது. அந்த நம்பெருமாளை நாம சேவிக்கச்சே அந்த பாதுகையினுடைய குமிழு பாதுகை ரெண்டும் நல்லா சேவையாகும். ஆகையால ரங்கநாதனை தியானம் பண்ணோம்னாக்கா பாதுகையோட சேர்ந்துதான் தியானம் பண்ணமே தவிர நம்பெருமாளை பாதுகை இல்லாத தியானம் பண்ண முடியாது. இவாளுடைய ஹிருதய கமலத்துல நம்பெருமாள் இருக்கேன்னு சொன்னாக்க அந்த பாதுகா தேவியோட சேர்ந்துதான் நம்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த மகர்ஷி துல்லியாளாக எப்பொழுதுமே அந்த எம்பெருமான பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மகான்களுடைய ஹிருதயத்திலையும் பாதுகா தேவி இருந்துருக்கா. ஸ்ருதீனாம் மௌலி தேசேன்னு சொல்லச்சே நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்க, அந்த எம்பெருமான் பாதுகையோட தான் எழுந்தருள் இருந்துருக்க. பாதுகா தேவியும் கூடவே இருந்துருக்கா. அதுக்கு என்னென்ன காரணத்தினால பாதுகா தேவி பெருமாளை விட்டு பிரியாமல் இருந்துருக்கான்றதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். ஆகையால அந்த உபனிஷத் பாகத்துல பிரதிபாத்தியனாக சொல்லப்படுபவராக இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொன்னாலும் கூட, நாராயணன் மாத்திரமில்ல பாதுகையோடு சேர்ந்திருக்கிற நாராயணன் தான் அந்த உபனிஷத் பாகத்துல சொல்லப்படுபவராக இருந்திருக்க. ஆகையால அதையும் சொல்றோம். சுகவி நாம் வச்சசிச்சன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். கவிகள்ல சுகவின்னு சொல்ற
அந்த கவிகள்ல சுகவின்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா, நல்ல கவிகள்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. அதாவது கவனத்துக்கு காவியத்துக்கு உண்டான எல்லா லட்சணங்களோடையும் ஸ்லோகங்களை இயற்றக்கூடிய சாமர்த்தியம், கத்திய பத்தியமயமாக இருக்கக்கூடிய கவனங்கள் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருப்பவர்கள் சுகவி என்று சொல்லலாம். ஆனா அது மாத்திரம் போராது. சுகவி என்ன பண்ற, சுகவின்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னாக்க, கர்வம் இல்லாத எம்பெருமான தியானம் பண்றதுக்கு அதுலயே நோக்கோட இருக்காள அவாதான் சுகவிகள்னு சொல்லணும். இப்ப இங்க பாதுகா சகஸ்திரம் அவதரித்த ஒரு நிலைய பார்க்கணும். ஏதோ ஒரு போட்டி, உமக்கு கவிதார்க்கிக சிம்மன்னு பேரு கொடுத்திருக்கா, அந்த பேர் நிலைக்கணும்னா ஒரு ராத்திரிக்குள்ள ஏதான ஒரு விஷயத்தை பத்தி 1000 ஸ்லோகங்கள் நீ பண்ணிட்டு வரணும்னு ஒருத்தர் போட்டிக்கு கர்வத்தினால தன்னால முடியும்னு நினைச்சுட்டு இவரால முடியாத ஒரு காரியத்தை பண்ண வைக்கணும்னு சொல்ற. ஆனா சுவாமி தேசிகன் தன்னால முடியும்னு கர்வத்தோட சாதிச்சு காண்பிக்கல. தனக்கு கவிதார்க்கிக சிம்மன்ற பட்டத்தை அந்த பெரிய பெருமாளும் அந்த ஸ்ரீரங்க நாயக்கியாக இருக்கிற நாச்சிமா அந்த பெரிய பிராட்டியுமாக சேர்ந்து கொடுத்தது அந்த சர்வதந்திர சுதந்திரம் கவிதார்க்கிக சிம்மம் என்கிற பட்டங்கள்லாம். இந்த வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவகித பகுவித்தார்த்தம் அன்வர்த்தயாமின்னு அந்த வேதாந்தாச்சாரியன்னு பேரை எனக்கு கொடுத்துட்டு, அதுக்காகவே நான் அதிகரண சாராவளி பண்ணி வேதாந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நான் நடந்து கொள்கிறேன்னு பெரிய பெருமாள் கொடுத்த பேர் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக நான் பண்றேனே தவிர என்னுடைய புத்தி சாமர்த்தியத்தை தெரிவிப்பதற்காக நான் பண்ணலன்னு சுவாமி சாதிக்கிறேன். அதே மாதிரி இந்த பாதுகா சாஸ்திரம் பண்ணினதும் கூட அந்த பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாருமா இருக்கிற திவ்ய தம்பதிகள் சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மனும் சர்வதந்திர சுதந்திரனும் விருதம் கொடுத்தபடினால அந்த விருதம் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக இவரால் ஆகையால அந்த போட்டிக்கு அவர் ஒத்துக்கிறார், அவ்வளவுதான். அப்ப இவர் மனசுல அவர் சொல்லிட்டே பதக்கமல சகஸ்திரம் நான் பண்ற திருவடியை பத்தி எல்லாம் ரொம்ப சுலபம், திருவடியை பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவு சொல்லியிருக்கா, ஒவ்வொருத்தர் சொன்னதையும் காப்பி அடிச்சா கூட ஒரு 1000 ஸ்லோகம் ஆயிடும்னு நினைச்சுட்டு நான் திருவடியை பத்தி சொல்றேன்னா நான் அதுக்கும் கீழே இருக்கிறத பத்தி சொல்றேன்னு சொல்றேன். அதுக்கும் கீழே என்ன இருக்குன்னு தெரியாத முயற்சின்னு இருக்காரு. அந்த திருவடிக்கும் கீழே இருக்கிற பாதுகையை பத்தி 1000 சொல்றேன். அப்ப அந்த சுகவியாக இருக்கிற கர்வத்துக்கு துளி கூட கர்வம் இல்லாமல் அந்த எம்பெருமானையும் பாதுகா தேவியையும் அனுபவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இருந்திருக்கிற சுகவியாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் அவருடைய மனசுல குடி புகுந்து இருப்பவள் பாதுகா தேவின்னு சொல்லணும். சுகவி நாம் வச்சசிச்ச அவர் மனசுல இருக்கிறதுனாலதான வார்த்தையில வர. ஆகையால அவருடைய வார்த்தை அந்த சுகவியினுடைய வார்த்தையிலையும் நித்தியம் வர்த்தசே, எப்பவும் நீ இருந்துருக்க. அதனால இப்ப ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம், நீ எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்துருக்கேன்றதுல என்ன சந்தேகமான, அந்த பெருமாளுடைய திருவடியோட சம்பந்தப்பட்டிருக்க, மகர்ஷிகளுடைய மனசுல ஹிருதய கமலத்துல நீ இருந்துருக்க, உபனிஷத்துல சொல்லப்பட்டவளாக அந்த அங்கேயும் உபனிஷத்துக்கள்ல பிரதிபாத்தியமாகவும் நீ இருந்துருக்க, கவிகளுடைய வார்த்தைகள்ல இருந்துருக்க, இன்னும் என்ன சொல்லணும், எங்க பார்த்தாலும் நீ தான் இருந்துருக்க. அப்ப பெருமாளுடைய விஸ்வரூபம் என்ன, உன்னுடைய விஸ்வரூபம் இன்னும் அந்நியாதிரசமானது, இன்னும் கொண்டாடக்கூடியதாக இருந்துருக்குன்னு அந்த விஸ்வரூபத்தை பத்தி சொல்ற. இந்த இடத்துல என்னன்னா, ஒரு பெருமாள் திருவாராதனத்துல இப்ப அர்க்க பாத்திய ஆச்சமனை எல்லாம் சமர்ப்பிச்சு திருவாராதனம் நடைபெறுகிறது. அந்த திருவாராதனத்துல ஒரு அங்கமாக கற்பூர ஹாரத்தி நடக்கும். அந்த ஹாரத்தி ஆன பிற்பாடு மந்திர புஷ்பம் எல்லாம் பண்ணுவா. அந்த கற்பூர ஹாரத்தி பண்ற சமயத்துல இங்க இருக்கக்கூடிய பாகவதாள், சேவிக்கிறவா, கைங்கரியபராள், அத்தியாபக சுவாமிகள், வேதபாராயண சுவாமிகள், இப்படி எல்லாரும் அந்த இடத்துல
அவளுடைய கைங்கரியத்தை பண்றதுக்காக சித்தமாக இருந்துருக்கா. அத சுவாமி மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கேன்னு சொல்லணும். இப்ப என்னன்னா, இப்ப மந்திரங்களை சொல்லி அந்த பெருமாள் திருவடிகள்லையும் அந்த சடாரியிலையும் அர்ச்சனை பண்றான். நித்தியப்படி திருவாராதனத்துல அபிஷேகமே ஸ்ரீசடாரிக்கு தான் அபிஷேகம். பெருமாள் திருவடிக்கு அபிஷேகம் இருக்காது. ஸ்ரீசடாரிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஸ்ரீசடாரிக்கு புலோத வஸ்திரம் எல்லாம் சமர்ப்பிச்சு பண்ணுவா. அப்போ இப்படி அர்ச்சனை பண்ணச்சே அங்க பக்கத்துல இருக்கவா வேதபாராயணம் பண்றா, இன்னொரு பக்கத்துல திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறான். இப்படி வேதபாராயணம் பண்றவா திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறவான்னு இருந்து கொண்டு அவளோட கூட இன்னும் அந்த ரங்கநாதனையே மெய்மறந்து சேவிக்கிறவாளும் அங்க இருந்துருக்கா. இப்ப வேதபாராயணம் பண்றவா திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறவா இவாள்லாம் இது ரெண்டு வேதமா போயிடுச்சு. ரெண்டு வேதத்தினுடைய அந்தமாக சொல்றதுனால அந்த வேதாந்தங்களாக சொல்லப்படுகிறது. வேதாந்தங்கள்ல இருக்கிறவள் பாதுக. இந்த பாதுகா தேவியை நினைச்சுட்டுதான் வேதபாராயணமும் பண்றா, திவ்ய பிரபந்தத்தையும் அனுசந்தானம் பண்றா. அங்க ரங்கநாதன்லயே மெய்மறந்து சேவிக்கிறவா அவன் மனசுலயும் பாதுகா தேவி இருந்துருக்கா. அங்க பிரத்யக்ஷமாக பாக்குறோம் அந்த நம்பெருமாளுடைய திருவடியோட சம்பந்தப்பட்டு இருந்துருக்கா. பாதுகா தேவி திருவடியோட சம்பந்தப்பட்டிருக்கா. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தை அங்க சாதிக்கிறார். இத்தனை பேர் நடுவுல, இத்தனை கோஷ்டி நடுவுல, மகான்கள் நடுவுல, பாகவதர்கள் நடுவுல சுகவியாக இருந்திருக்கிற சுவாமியினுடைய வாக்குலையும் அந்த பாதுகா சாஸ்திர பாராயணமும் அங்க நடக்கிறது. ரங்கநாதனுக்கு எதிர இப்படி அந்த பாதுகா சாஸ்திர பாராயணத்தையும் சேர்த்து வச்சுதான் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல சுவாமி அனுபவிச்சு சாதிக்கிறார். பாதுகையினுடைய பெருமையாக சாதிக்கிறார். பாதுகா தேவிதான் விஸ்வரூபம் எடுத்து அந்த இடம் முழுக்க சூழ்ந்திருக்கின்றாள் என்பதாக. பதசரசிஜயோஸ்வம் பாதுகே ரங்க பக்து மனசி முனிஜனானாம் மௌளிதேசே ஸ்ருதீனாம் வசசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதமவகதம் தே சாஸ்வதம் வை விஸ்வரூப்யம் பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹ பாதுகே த்வம் சுவர்ணம் குஹக ஜன விதூரே சத்வதே லப்தவ்ருத்தேஹ க்வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதஹ. ஒரு ஸ்லேஷையில பாதுகா தேவியினுடைய பெருமையை சொல்றார். இந்த கற்பூர ஆரத்தி எல்லாம் ஆன பிற்பாடு எல்லாரும் கை கூப்பிண்டு பாதுகா தேவி இந்த பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவிச்ச பிற்பாடு தீர்த்தம் சடாரி எல்லாம் கொடுக்கிறார். அந்த சடாரி ஒவ்வொருத்தருக்கும் சிரசா தரிக்கிறார். அந்த தரிக்கிற சமயத்தை விஷயத்துல சொல்றார். பரிசர ஹே சௌரேஹே பாதுகே, எம்பெருமானுடைய பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகையே, துவம் பரிசர வினதானாம். பரிசரன்றது சமீபத்துல உனக்கு அருகில வணங்கி நிற்பவர்கள்னு அர்த்தம் பரிசரம்ன்றதுக்கு. பரிசர வினதானாம்னாக்க இந்த வினத்தமாக இருக்கிற பரிசரங்கள், அதாவது பரிசரம்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவர்கள். அந்த கைங்கரியம்ன்றது பலவிதமான கைங்கரியங்கள். அந்த கைங்கரியங்கள்லையும் கூட இப்ப வேத பாராயண கைங்கரியம், அத்தியாபக கைங்கரியம், அதே மாதிரி சத்திரம் சாமரம் எல்லாம் போடுற கைங்கரியம். அந்த ரங்கநாதனுக்கே பார்த்தோம்னாக்க அது கைங்கரி பராள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கைங்கரி பராள். அந்த ரங்கநாதன் எழுந்துள்ளத்துக்கு முன்ன ஒரு மான் தோலாலேயே ஒரு பட்டை மாதிரி ஒரு நீளம் வச்சுட்டு இருப்பான். அந்த பட்டையால சட்டால் சட்டால்னு அடிச்சுட்டு வருவா முன்ன. அது பெருமாள் எழுதுறார், எல்லாரும் வழிபடணும், ரொம்ப சாவதானமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. அதுக்குன்னு ஒரு கைங்கரி பெற அது அவர் அந்த காரியத்தை தான் பண்ணுவார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அடைக்காய்ன்னு சொல்லி வெத்தலை பாக்கு போட்டி ஒண்ணு கையில வச்சுட்டு இருப்பேன். அதுவே தான் அவருக்கு கைங்கரியம், வேற ஒரு கைங்கரியம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கைங்கரியம், ஏகப்பட்ட கைங்கரிய பராள் இருக்க. ஒவ்வொரு கைங்கரிய பராளுக்கும்
அங்க என்ன பண்றாருனாக்கா ஸ்ரீசடாரி சாட்சி பரிவட்டம் கட்டி ஸ்ரீசடாரி சாட்சி மரியாதை பண்றதுன்றது ஒண்ணு உண்டு. அப்ப அந்த கைங்கரிய பராளுக்கெல்லாம் மரியாதை பண்ணச்சே அந்த ஸ்ரீசடாரி அவ தலையில படுறது இல்லையோ, இந்த தலையில படுற ஒரு சன்னிவேசத்தை அந்த ஸ்ரீசடாரி சாட்சி அதனால எல்லாரும் தன்யாராளான்றதுதான் சொல்ல போறார். அந்த சன்னிவேசத்தை இங்க அழகா சாதிக்கிறார் சுவாமியும். இது ஒரு கவியா அதை பண்ற. பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம். பரிசர வினதானாம் அந்த பெருமாளுக்கு சமீபத்துல இருந்து உள்ள பிரதட்சணம் உண்டு. உண்டு பரிசர பரிசர வினத்தானாம் சமீபத்துல போய் சேவிச்சவாளுடைய தலையில பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சம் ஏற்படுறதாம். இவ தலையெல்லாம் நரைச்சு போயிருந்தாலும் சரி, துர்வர்ணம் அப்படின்னு சொன்னாக்க, துர்வர்ணம்னு வெள்ளிக்கு பேரு. அந்த வெள்ளி மாதிரி வெள்ளி லோகம் மாதிரி நரைச்சு போயிருந்தா கூட பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சம் பட்ட உடனே அது சுவர்ணமா ஆயிடுறதாம், அது தங்கமா ஆயிடுறதாம். இது அந்த சப்தார்த்தம். துர்வர்ணம்னாக்க, வர்ணம்னா எழுத்து. அவ தள்ள எழுத்து இருக்க, அது கட்ட எழுத்து ஏதோ விபரீதமான கட்டத்தெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி அந்த தள்ள எழுத்து இருந்ததுன்னா கூட அந்த பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சம் பட்டவுடனே சுவர்ணமாக ஆயிடுது. அந்த தள்ள எழுத்தே மாறி போய் நல்லது வருமா? இது ஒண்ணு. ரெண்டாவது இப்படி ஒரு அர்த்தம். துர்வர்ணம் சுவர்ணம் அப்படின்னு சொன்னா, ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவ ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு. பெருமாளுடைய திருமேனிய சொல்லச்சே ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ருன்னு எல்லாம் அந்த அவருடைய கேசம் ஸ்மஸ்ரு எல்லாமே தங்கமயமாக இருக்குன்னு, ஆப்ரணக நகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சுவர்ணமாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, ஏதோ மைதாஸ் பொம்மை மாதிரி தங்கமாயிடுத்துன்னு அர்த்தம், தங்கமாயிடுத்துன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே ஒரு தேஜோமயமாக பிரகாசமாக எது இருந்தாலும் ரொம்ப நன்னா ஆயிடுத்துன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி இவாளுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய சிரஸு கூட அந்த எழுத்துக்கள்லாம் நல்ல எழுத்துக்களாக ஆயிடுத்து. இவாளுடைய சிரோபூஷணங்கள் சிரசு எல்லாமே துர்வர்ணமாக இருந்தா கூட சுவர்ணமாக மாறிடுன்னு சொல்ற. இதுல ரசவாதம்னு ஒண்ணு சொல்லுவா. ரசவாதம்னாக்க செப்ப வெள்ளிய ஆக்குறது, வெள்ளிய தங்கமாக்குறது, இதெல்லாம் ஒரு ரசவாதம். அந்த ரசவாதத்தினால வரக்கூடிய அந்த செப்பு வெள்ளியா போறதோ வெள்ளி தங்கமாறதோ அதெல்லாம் நிலைச்சு இருக்காது. நமக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்தோம்னா ஓஹோ இது ஒரிஜினல் தங்கம் தான் நோக்கலன்னு நம்மள எல்லாம் நினைக்க பண்ணும். ஆனா இந்த ரசவாதத்தினால, இது ரசவாதம்ன்றது ரொம்ப அந்த விபரீதமானவாதான் பண்ணுவா. பிராமணிக்கா அந்த ரசவாதத்தை பண்ண மாட்டா. இப்போ பாதுகா தேவின்றவ ரொம்ப ரொம்ப நேர்மையானவள். நீ எங்கம்மா இந்த ரசவாதத்தை கத்துண்ட? துர்வர்ணத்தை சுவர்ணமாக ஆக்கிட்டிய, வெள்ளிய தங்கமாக்குறதுன்றதையும் அந்த ரசவாதத்தை நீ எப்படி கத்துண்டேன்னு தெரியலையேன்னு அந்த பாதுகா தேவிய கேட்கிற மாதிரி ஒரு கவியாக இந்த ஸ்லோகத்துல பாதுகையினுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிற. பாதுகையினுடைய பிரபாவத்தினால அந்த எல்லாரும் உலகத்துல சொல்லுவா லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியத்தைன்னு. அவாவா தள்ள எழுதின எழுத்து யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லுவா. அது கிடையாது. பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சம் கணக்கு வந்துடுத்துனாக்க தள்ள எழுத்து எப்படி இருந்தாலும் அது மாறி போய் நல்லதாவே ஆயிடும்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகே த்வம் சுவர்ணம் குஹக ஜன விதூரே சத்பதே லப்த விருத்தேஹே வனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாதுவாதஹ. இப்படி இன்ற தினத்துல 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டாக்க, சாட்சாத் ஸ்ரீ நாராயணன் தான் பரதத்துவம், ரங்கநாதன் தான் பரதத்துவம்.
மகாதேவனாலேயே வணங்கப்பட்டவர்கள் என்றது முதல் ஸ்லோகத்தினால. இரண்டாவது ஸ்லோகத்தினால சொல்றது என்னன்னாக்க, எல்லாருடைய மனத்திலையும் தன்மயமாக பாதுகாதேவி இருந்துருக்கான்றது இரண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறது என்னன்னு கேட்டா, பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போறோம், நம்மளுடைய தலையெழுத்தை கூட மாறி நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லிருக்க. அப்படிப்பட்ட அந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இன்னைக்கு பரபரப்பு நிர்ணயம் பண்ணின பெருமாள் இன்னும் வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்துன்ற முறையில பெருமாள் எழுந்துள்ள போற, அவருடைய பாதுகையும் சிரசுல தரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய தினத்துல நமக்கு கிடைச்சதுன்னு அதை காட்டிலும் விசேஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அதை எதிர்நோக்கி நாமளும் இந்த பெருமாள் சேவைய, இதுல என்னன்னாக்க, இங்க ஏதோ பிரத்யட்சத்துல இருந்தாதான் பெருமாள் சேவையில இருக்குன்னு நினைச்சுக்கோண்டா. யார் யார் மனசுல இருந்திருக்காளோ எல்லார் மனசுலயும் பெருமாளையும் நினைச்சுட்டு இருக்கிறவா மனசுலயும் பாதுகாதேவி இருக்கிறதுனால, இப்படி இந்த கருட சேவையை மனசுல நினைச்சுட்டு இருக்க விஷயத்திலையும் பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் அவளுக்கும் வரப்போறது. ஆகையால அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் பாதுகையினுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.